லக்ஷ்மி விவேக்க பார்க்க எதுக்காக வந்தா? வீட்டில் ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆச்சு அண்ணி. அது என்னன்னு எனக்கும் ஃபுல் கிளாரிட்டி இல்லை. வீட்டில் இருந்து வந்ததுலேருந்து அண்ணன் இப்படி கண்டினியூஸாக குடிச்சுக்கிட்டே இருக்கான். வேண்டாம் போதும் நிறுத்துன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகுமோன்னு ரொம்ப பயமாக இருக்கு. அதான் உங்களுக்கு கால் பண்ண அண்ணி. அவர்கிட்ட எதையாவது சொல்லி நீ இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்கலாம்ல விவேக். அண்ணன் நான் சொல்றதை கேட்டிருந்தா நான் ஏன் உங்களை வர சொல்ல போறேன் அண்ணி? நான் எவ்வளோ சொல்லியும் அண்ணன் கேட்க மாட்டேங்கிறான். ஆக்சுவலா என்னை வாயை கூட திறக்க விட மாட்டேங்கிறான். லக்ஷ்மிக்கும் விவேக்குக்கும் என்ன சம்பந்தம்? லக்ஷ்மிக்கும் விவேக்குக்கும் இதுக்கு முன்னாடியே பழக்கம் இருக்கா? லக்ஷ்மிக்கும் மித்ராவுடைய குடும்பத்துக்கும் என்னதான் சம்பந்தம்? இவ்வளவு நாளா லக்ஷ்மி என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கிற விஷயம் இதுதானா? லக்ஷ்மிக்கும் மித்ராவுடைய குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கணும். ஹலோ மித்ரா, ஆக்சுவலா உனக்கு என்ன ஆச்சு? இப்ப நீ எங்க இருக்க? நான் என்ன ஆனா உனக்கு என்ன, நான் எங்க போனா உனக்கு என்ன? என்ன மித்ரா நீ இப்படி எல்லாம் பேசுற? வீட்ல சண்டை போட்டு கிளம்பிட்ட. நீ எல்லார் மேலயும் கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீ கோபத்துல எங்க போன, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ஒரு டென்ஷன்ல நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப டென்ஷன் ஆகிற அளவுக்கு இங்க ஒன்றும் நடக்கல. நான் இங்க சேஃபா தான் இருக்கேன். என்ன மித்ரா, நீ குடிச்சிருக்கியா? குடிச்ச மாதிரி பேசுற? ஆமா, குடிச்சிருக்கேன். அதுக்கு இப்ப என்ன? எதுக்கு இப்படி குடிக்கிற? இப்படி குடிக்கிறதுனால என் உடம்பு தான் போகும்னு எனக்கு அட்வைஸ் பண்ண பார்க்குறியா நீ? இங்க பாரு, நீ ஒன்றும் என்னோட மனைவி கிடையாது. நான் இன்னும் உன் கழுத்தில் தாலி கட்டலை. என்னை கேள்வி கேட்கறதுக்கோ இல்லை என்னை தடுக்கிறதுக்கோ உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அண்ணா இந்த விவேக், அண்ணா அண்ணா லக்கிக்கு ஸ்கூல் முடிகிற டைம் ஆயிடுச்சு. நான் போய் பிக்கப் பண்ணிக்கிறேன். நான் கிளம்புறேன். அண்ணா இந்த நிலைமையில போறேங்கிற? எந்த நிலைமையில இருந்தா என்னடா, என்னால் போக முடியும். இல்லன்னு நீ பயங்கரமா குடிச்சிருக்க. இப்ப நீ போறது சேஃப் இல்ல. வேணா நான் போய் லக்கியை பிக் பண்ணிக்கிறேன். வேணாண்டா, நீ போகிறதுக்குள்ளே ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னா லக்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் போயாகணும்டா. அவன் நமக்காக வெயிட் பண்ணுற நிலைமை வரக்கூடாதுடா. லக்கி மேல மித்ராக்கு இவ்ளோ பாசமா? லக்கிய இந்த அளவுக்கு பாத்துக்கிறாரா? இந்த பாசத்தெல்லாம் அவரோட சொந்த பையனான ஜுன்னு மேலதான் காட்டணும். ஆனா யாரோ பெத்த குழந்தை மேல இவர் பாசம் காட்டிட்டு இருக்காரு. லக்கி நிஜமாலே ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். அண்ணா நான் சொல்றதை கேளுண்ணே. நான் போய் லக்கியை பிக் பண்ணிக்கிறேன். நீங்க உட்காரு உட்காரு. பரவாயில்லடா, நானே போகிறேன். பாத்துண்ணே. டேய், மித்ரா, மித்ரா, மித்ரா எழுந்துரு. மித்ரா,
மித்ரா மனிஷா, அங்க பாத்தியா? ஃபுல் பாட்டிலையும் முடிச்சிட்டான். நீ கத்தி எழுப்பினாலும் அவன் எந்திரிக்க மாட்டான். ஆமா, விவேக் எங்க? அவனை எங்கேயுமே காணோம். மித்ரா, மித்ரா, என்ன மனிஷா, மித்ரா ஃபுல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். நீ ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி முகத்தை ஜுன்னு தூங்கிட்டானாமா? ஆமாப்பா, இப்பதான் தூங்குனா. ஆனா அவ இவ்வளோ நேரம் அவங்க அம்மாவுக்காக காத்துட்டு இருந்தான். லக்ஷ்மி இது வரைக்கும் வரவே இல்லை. எங்க போனாலும் என்னவோ. லக்ஷ்மிக்கு நாம நினைக்கிறத விட அவளுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குமா? நீ என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, அவ பழைய வாழ்க்கைய பத்தி ரொம்ப ரகசியமா வச்சிருக்கா. அத நமக்கு தெரியாம பாத்துக்கிறா. ஆனா அவ பழைய வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்கு. அது எனக்கு அப்பட்டமா தெரியுது. என்ன ஒண்ணு, அவ ஏன் அந்த விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறான்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் அவகிட்ட கண்டிப்பா கேட்டே ஆகணும். விவேக்குக்கு நடக்க போற கல்யாணத்துல நான் ஏதாவது ஒரு விதத்துல பிளான் பண்ணி மித்ரா கையால என் கழுத்துல நான் தாலி கட்டிக்கிட்டேன்னு வைங்க. அதுக்கப்புறம் நிரந்தரமா மித்ரா எனக்கு புருஷன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் எப்பவும் மித்ராவுடைய மனசுல அந்த லக்ஷ்மியோட எண்ணத்தை வர விட மாட்டேன். வாமா லக்ஷ்மி, வந்துட்டியம்மா. ஜுன்னு தூங்கிட்டானா ஆண்டி? தூங்கிட்டாம்மா. ஆனா அவ தூங்குற வரைக்கும் உன்னையே கேட்டுட்டு இருந்தா. சின்ன பிள்ளை இல்லையா, தாயோட பாசம் கொஞ்சம் அதிகமா வேணும்னு நினைப்பான்.